சார் இது எங்க மாமா, அம்மாவோட தம்பி. வணக்கம். வணக்கம்மா. சரிங்க, நான் நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். பொண்ணுக்கும் வயசாகிட்டே போகுது. சொந்த பந்தத்துலயும் இவளை பொண்ணு கேட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. போன வருஷமே இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்க வேண்டியது. பொண்ணு ஆசைப்பட்டான்னு தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது சார். அண்ணே, நீ என்ன அவங்கள்ட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, என்ன வேலை பாக்குற? மாப்பிள்ள இன்ஜினியர், வரகத்துல ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில QC டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், சம்பளம் எவ்வளவு வாங்குறாரு? மாசம் 35,000 ரூபாய் வருங்க. 35,000 ரூபாயா? இதெல்லாம் ஒரு சம்பளம்னு நீங்க எங்க வீட்டு பொண்ணை கேட்க வந்திருக்க? அத்தை, ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப திமிர்ல தான் பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு. மல்லிகா, இந்த விவரம்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள இங்க வர சொல்லியிருக்கேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. அண்ணே, நீ என்னண்ணே ஒண்ணு இல்லாத குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைய கட்டி தரலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏமா, என்ன நீங்க பாட்டுக்கு வாயில வந்து எல்லாம் பேசிட்டே இருக்கிறீங்க? மாமா இரு மாமா. டேய் இறா, அவங்க இன்னமும் ஒண்ணு இல்லாத குடும்பம்னு பேசிட்டே போறாங்க, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? அண்ணே, அதெல்லாம் நேத்து நீங்க அவங்கள பத்தி சொல்லவுமே நான் ஊர்ல விசாரிச்சுட்டேன். அவங்க அம்மா ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடனை கூட இந்த பையன் தான் கட்டிக்கிட்டு இருக்கானா.